ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நல்ல காரியங்கள் எல்லாம் அதிகாலை வேளையில் தான் செய்கிறோம். திருமணம் நடைபெறுகிறது, மற்ற வீட்டிலே நடக்கின்ற அத்தனை விழாக்களும் அதிகாலை வேளையில் தான் நடைபெறுகின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே நம்ம ஆசனங்களும் மற்ற நல்ல காரியங்களும் செய்தால் அங்கே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சுற்றுச்சூழல் சூழ்நிலை காரணமாக நம்மயமாக இருக்கும், அதை செய்யலாம். ஆகவே தான் அதிகாலை வேளையில் யோகாசனம் செய்ய வேண்டும். மாலையிலே சூரியன் இறங்க செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் செய்யலாம். நோய் உள்ளவர்கள் மத்தியானம் 12 மணிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பித்த நோய் உள்ளவர்கள் காலையிலேயும், வாத நோய் உள்ளவர்கள் மதியம் 12 மணிக்கும், கவநோய் உள்ளவர்கள் சாயங்காலமும் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திரில் பித்தரும் நஞ்சு அறச் சொன்னோம் நரைதிரை நாசமே என்று சொல்கிறார். உடலிலே ஏற்படுகின்ற வாதபித்த சிலேத்மங்கள் மாறுபாடு நீங்குவதோடு வயோதிகத்தன்மையால் ஏற்படுகின்ற நரை, தலை வெள்ளையாக இருதல், உடலிலே சுருக்கம், இவைகளெல்லாம் நீங்கிவிடும். என்றும் ஆரோக்கியமாகவே தோற்றமளிப்பீர்கள். உள்ளது சொன்னோம் உணர்வுடைய இருக்குங்கார். அவரை அனுபவித்து சொல்லி ஜனங்கள் கேட்க வேண்டும், கேட்க மறுக்கிறார்களே, செய்ய மாட்டாங்களே என்று சொல்லி வருத்தப்பட்டு அவர்களை இழுத்துரைக்கிறார் நமது திருமூலர். உள்ளது சொன்னோம் உணர்வுடையவர்க்கே என்று சொல்கிறார். உணர்வு இருந்தால் இதை செய்யுங்கள் என்று கஷ்டப்பட்டு மக்களை இடித்து சொல்கிறார். அது ஏன் நாம் செய்யக்கூடாது? அதைத்தான் பார்க்க வேண்டும். அந்த நிலையிலே நமது அரங்கிற்கு எனது சீடர் டி கிருஷ்ணன் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அஷ்டாங்க யோகா சென்டர் என்று வைத்து நடத்தியிருக்கிறார்கள். அதிலே 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சிபி ஜெயசங்கர் என்பவர் பள்ளியிலே அங்கே எழுத்தராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 45 வயது. மதுசூதனன் பிஸ்னஸ்மேன் 26 வயது. இவர்கள் 2 பேரும் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். வீராசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக எழுந்து இந்த வீராசனத்தை வலது காலை கீழே வைத்து முதலிலே செய்யுங்கள். வலது கால் கீழே இருக்க வேண்டும், இடது கால் பின்னால் போக வேண்டும். காலை விரைப்பாக முட்டு மடங்காமல் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள். கீழே இருக்க கால் பலம் பெறுகிறது, கைகள் பலம் பெறுகிறது, பந்துக்கிண்ண முட்டு பலம் பெறுகிறது, முட்டு பலம் பெறுகிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மனிதனுக்கு கை கால்கள் தானே எல்லா காரியங்களும் செய்ய உபயோகப்படுகிறது. அவற்றை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நமது கடமை அல்லவா? அதை நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை கீழே வைத்து செய்ய வேண்டும். அவசரப்படாமல் மெதுவாக முடிந்த அளவு செய்ய வேண்டும்.
ஆரம்ப கட்டத்தில் கைகால்களை சுவரை தொட்டுக்கொண்டு செய்யலாம். பழக பழக ஒரு சுவருடைய உதவி இல்லாமல் நம்ம இந்த ஆசனத்தை செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த வீராசனத்தை செய்ய வேண்டும். கால் சதை, தொடர் சதை, இடுப்பு சதை இவைகளை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக செய்யுங்கள், ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதுமானது. முடியவில்லை என்றால் காலை இறக்கிக் கொள்ளலாம். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களோ மிக மிக அதிகம். இப்பொழுதெல்லாம் கால் முட்டு வலி, கரண்டை வலி, பந்துக்கிண்ண முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி என்று பல்வேறு வலிகள், கழுத்து வலிகள் எல்லாம் இந்த சின்ன ஆசனங்கள் மூலமாக அவைகளெல்லாம் நாம் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடினமான ஆசனங்களை செய்துதான் நோய்களை நீக்க வேண்டும் என்பது அல்ல. சில நோய்களுக்கு மூச்சு பயிற்சினாலேயே நீங்கி விடுகிறது. சின்ன சின்ன ஆசனங்கள் மூலமாகவே நீங்கி விடுகிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை அனுதினமும் காலையிலும் மாலையிலும் பழகி, விடாமுயற்சியுடன் பழகி, தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.